இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிடிக்காரனை மசியல். பிடிக்காரனை வந்து நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி நான் குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ நான் பிடிக்காரனியை வந்து தோல் நீக்கி பொடி பொடியாக நறுக்கி அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அரிசி கழுவின தண்ணியில் வந்து நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம அப்படியே வேக வச்சா சிலருக்கு வந்து நாக்கு சாப்பிடும் போது அரிக்குதுன்னுவாங்க. இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து போட்டு வேக வச்சோம்னா அந்த அரிப்பு வந்து வராது. அதே போல் சில பேருக்கு நறுக்கும் போதே கை வந்து நமைச்சலாக இருக்கும். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தோல் சீவி நறுக்கிக்கிட்டால் அந்த கை வந்து அரிக்காது. நான் இப்போ வந்து இது குக்கரில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். வானலில் வந்து எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இது கூட வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கணும். அது கூட வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை கப்பில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்காரனை வந்து வெந்துடுச்சு. இதில் நம்ம தாளித்து வச்சதை வந்து போட்டுடலாம். இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு எலுமிச்சம் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான பிடிக்காரனை மசியல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.